ஏய் யாரு இவனுங்களா? அப்போ ஆள் மாத்தி ஒருத்தன் கிட்ட பேசினால அவனோட ஆளுங்க. ஏய் ஆமா, உங்ககிட்ட மட்டும் எப்படி இந்த ஆள் மாத்தி அட்டாக் பண்ற சம்பவம் அடிக்கடி நடக்குது? ஐயோ, அதான் எனக்கும் தெரியல. சரி சரி வா, போயிட்டானுங்க, அவனும் வரமாட்டானுங்க. வா போலாம், வா. மித்ரா, இந்த மாதிரி மண் சோறுலாம் நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். எப்படியும் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது இல்ல. அம்மா இதானே கடைசி, ப்ளீஸ் சீக்கிரம் போய் இதை முடிச்சுட்டு வா. மித்ரா காலையில இருந்து சாப்பிடாம இருக்கான். இதெல்லாம் ஹைஜீனிக் தானா? விடுங்க சிஸ்டர், மேடம் முடிவு பண்ணிட்டாங்க, அப்புறம் நம்ம என்ன சொல்றது? போய் செய்யட்டும். மேம் நீங்க போங்க. ம். நீங்க ஏன் சார் அவளை திட்டுறீங்க? என்ன சிஸ்டர், சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு தெரிஞ்சுதான் அவளை சத்தியமா இந்த பக்கமே கூப்பிட்டு வந்துருக்க மாட்டேன். சார், நீங்க வந்தாலும் வரலைனாலும் அவ கண்டிப்பா வந்திருப்பா. நீங்க அவளை கூட்டிட்டு வரல, அவ தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. அவ இத்தனையும் செய்யறது நீங்க நல்லா இருக்கணும் தான் சார். அதான் சிஸ்டர் எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. இவ இவ்ளோ பண்ற அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. ஏன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இவ இவ்ளோ கஷ்டப்படுறான்னு தெரியல. அதான் சார் மித்ரா, அவளுக்கு அரைகுறையா எதுவுமே பண்ண வராது. அன்போ வம்போ எல்லாமே 100% தான். அவ பிளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். மா, இது என்ன பச்சை உருண்டை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு? இது அம்மன் தழைப்பா. அம்மன் தழையா? அப்படின்னா? வேப்பன் தலைய அரைச்சு வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் அம்மன் தழை. ஏய் வாட், வேப்பன் தழையா? ஆமாப்பா. ஏய் முடிஞ்சதா? இந்தா இத குடி. வேணாண்டி, இன்னும் 2 நாளைக்கு என்னால எதுவும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன தீபா, என்னாச்சு? இல்ல மித்ரா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்னாச்சு நீ இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சும்மா சொல்லாதடி, நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம சிரமப்படுறேன். அப்படிலாம் எதுவும் இல்ல தீபா. டாக்டர் குடும்பத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே நேரத்துல வினயையும் அவரோட அம்மாவையும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் ஏமாத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து எனக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியை போக்கிக்க தான் நான் இப்படி எல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். நடிக்காத மித்ரா. உன்னையே ஏமாத்திக்கிட்டு உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் ஏமாத்தாத. இப்ப நான் என்ன ஏமாத்துறேன்? வினய் சார் மேல உனக்கு இருக்க அன்புக்கு பேர் என்ன? இப்படி உருகி உருகி வேண்டுதல் பண்றியே, இதுக்கு காரணம் குற்ற உணர்ச்சி மட்டும்தானா? சொல்லுடி. சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்ல தீபா. நான் பண்ணிருக்கிறது அக்ரிமெண்ட் கல்யாணம். அதை தாண்டி இத பத்தி பேச எதுவும் இல்ல. அம்மா, வினய் எங்க? என்னடி பாக்குற எத்தனை நாளைக்கு நீ இப்படி வீம்பா இருக்க போறேன்னு பாக்குறேன். நல்லா பாரு. சரி, வினய் எங்க? நீ மன்சோறு சாப்பிடுறத பார்க்க முடியாம போயிட்டாரு. அதோ அங்க இருக்காரு பாரு. கடவுளே, இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே வேண்டிக்கிட்டதில்ல. ஏன் நீ இருக்கியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இப்போ நீ இருக்கன்ற நம்பிக்கையில ஒன்று கேட்குறேன். எனக்கு இந்த கேன்சர் சரியாகணும், மித்ராவுக்காக சரியாகணும். நான் அவ கூட நல்ல சந்தோஷமா வாழணும். எப்பயும் அவளுக்கு பக்கபலமா சப்போர்ட்டா நம்பிக்கையா நான் அவ கூடவே இருக்கணும். அதுக்காக நான் வாழணும். என் வாழ்க்கையில இருந்து எதை வேணாலும் எடுத்துக்கோ. என் உயிரையும் மித்ராவோட அன்பையும் மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாத. சரி, வா. வினய், நம்ம கிளம்பலாமா? உனக்கு விரதம் முடிச்சுதா? முடிஞ்சிருச்சு. போலாம். அண்ணே, என்னடா எங்க போய் விழுந்து வந்துட்டு வந்திருக்கீங்க? அண்ணே வெளியில அண்ணே ஒருத்தன் அடிச்சிட்டானே. அறிவு கட்டவனுங்களா? ராஜேந்திர மகளை தூக்கிட்டு வர சொன்னா யாருக்கிட்ட போய் ஒம்பத்துட்டு வரீங்க? இத்தனை பேர் தடிமாடு மாதிரி இருந்துட்டு ஒருத்தன் அடிச்சிட்டான்னு வெக்கமெல்லாம் வந்து சொல்றீங்க. அண்ணே, அந்த பொண்ணை தூக்க போன இடத்துல தானே ஒருத்தன் வந்து எங்களை அடிச்சு போட்டுட்டு அவளை காப்பாத்திட்டு போயிட்டானே. என்ன சொன்ன? அடிச்சு போட்டு காப்பாத்திட்டு போயிட்டானா? யாரா அவன்? யாரு தெரியலண்ணே. ஆனா அவனை பார்த்தா நம்ம ஒரு கார மாதிரி தெரியலண்ணே. அந்த குட்டிக்கு ரொம்ப தான் துளிர் விட்டு போச்சு. அவளை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு அவங்க அப்பனை அடிக்கிற அடியில தன்னால் அவ என்கிட்ட வரணும். வாங்கடா. என்னடா நம்ம தேடி வந்தவன் கோயிலுக்கு வரலையானே? அப்புறம் அவன் அந்த பண்ணை வீட்டுல தான் இருக்கானா? பார், அவ எங்க போய் ஒளிஞ்சாலும் விடக்கூடாது. இவங்களை அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல அவனை பழக்கம். ஆமாண்ணே, கண்டிப்பா. சாமி நல்லா பாத்தியா தீபா? பார்த்தேன்டி. நானும் பார்த்தேன். ஆனா
செம்ம கூட்டம்டி. அவ்வளோ நேரம் வரிசையில நின்னு ஒரு 10 செகண்ட் கூட முழுசா சாமியை பார்க்க விடல. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கோவிலையே திறப்பாங்களாம் தீபா. அதான் இவ்ளோ கூட்டம். ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்களா? சிஸ்டர் இங்க பாருங்க, வருஷம் ஃபுல்லாவே இந்த கோயிலை பூட்டி வச்சதுனாலதான் அந்த அம்மனோட பவர்லாம் அப்படியே பயங்கரமா சேவ் ஆகி இந்த கோயிலை திறக்கும் போது அது நம்ம மேல டிரான்ஸ்பர் ஆகும். அதனாலதான் நாம நினைச்சது எல்லாமே கண்டிப்பா நடக்குது. சாமி விஷயத்துல விளையாடாதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? ஏய், நான் விளையாடலாம் இல்ல. அங்க ஒரு சாமியார் சார் இருந்தாரா, அவர்கிட்ட நான் கேட்டேன். நல்லா கேட்டிருப்பீங்க, சும்மா இருங்க. நம்மளப்போ ஐய, கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை பார்த்தா கொஞ்சமாவது புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கா? ஏதோ ஸ்கூல் பசங்க கூட எக்ஸ்கர்ஷன் போற மாதிரி இருக்கு. மித்ரா, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். கால் பண்ணா வர போறாங்க, நீங்க ஏன் சார் போறீங்க? சிஸ்டர், இங்க சிக்னல் கிடைக்கல, நீங்க வெளில வந்து நில்லுங்க, நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், நானே ஏதாவது கேப் கிடைக்காதா போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடலான்னு பாக்குறேன். நீ போற வரையும் இருக்க சொல்ற. சாரிடி, நான் அதை யோசிக்கவே இல்ல. ஆமா, நீ உங்க அம்மா கிட்ட என்ன சொல்வ? எப்படி உன்னை விடுவாங்க? உன்னை வச்சுதான் தப்பிக்க போறேன். என்ன வச்சான்? ஆமாண்டி, சும்மா ஃப்ரெண்டு கூட வந்தேன்னு சொல்றேனே தவிர இன்னும் உன்னை அவங்க கண்ணுல காட்டவே இல்ல. இப்ப மட்டும் உன்னை காட்டாம நான் அப்படியே கிளம்புனேன்னு வெயி, அவ்வளவுதான். எங்க அம்மா கற்பனை குதிரைய தட்டி விட்டுருவாங்க. எனக்கு என்னமோ இப்பவே உங்க அம்மாக்கு உன் மேல லைட்டா சந்தேகம் வந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இந்த அம்மாங்க கண்ணுல இருந்து நமக்கு எதையுமே மறைக்க முடியாது. தெரியலடி, இப்போதைக்கு சமாளிச்சுட்டு வந்துருவோம். வா, எனக்கு இங்க இருந்து கிளம்புனா போதும்னு இருக்கு. சரி, போலாம். உமா, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? கிளம்பலாமா? என்னங்க இவ்ளோ அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு எங்க வந்தாலும் அவசரம் தான். இதாம்மா தீபா, நான் சொன்னல என்னோட ஃப்ரெண்ட் தீபா. என் அம்மா அப்பா, அது என் தங்கச்சி தாரா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. ஹாய். வேண்டுதல் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாமா? முடிஞ்சதுமா. எந்த ஊர் மணி? சிட்டி தான்ப்பா, அரக்கோணம். ஓ, சரிங்க, நம்ம கிளம்பலாம். மீதிய வீட்ல போய் பேசிக்கலாம். வாங்க. என்ன நீங்க 2 பேரும் இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? இல்லம்மா, நாங்க அப்படியே சென்னைக்கு. என்ன மித்ரா, விளையாடுறியா? இவ்ளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போறேன்னு நிக்கிறீங்க? எங்களுக்கும் வரணும் தான் ஆசை. ஆபீஸ்ல ரொம்ப டைட்டா ஒர்க் போகுது. எனக்கு ஒரு நாள் மட்டும் தான் லீவு. நாங்க நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணுமா? என்னம்மா இது? யாரோ எவரோ மாதிரி ரோட்ல பாத்துட்டு அப்படியே போறாங்கறீங்களே. பா, வேலை இருக்கு. நாளைக்கு போலனா சம்பளம் புடிச்சுப்பாங்க. அப்புறம் எப்ப லீவ் கேட்டாலும் தர மாட்டாங்க. டார்ச்சரா இருக்கும். உன் வயசுல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி புள்ள குட்டின்னு ஆயிட்டாங்க. நீ இன்னும் இப்படி கிடந்து கஷ்டப்படுறியேம்மா. இதுக்கு நாங்க தான் காரணம்னு நினைக்கும் போதுதான் மா, அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல, விடு. ஏண்டி, நீங்க எப்படி போறீங்க? கம்பெனில கார் கொடுத்தாங்கம்மா, அதுலயே போயிடுவோம். ஓ, கோயிலுக்கு வரதுக்குள்ள கம்பெனி கார் தராங்களா? ஆமாங்க, எங்க கம்பெனில கொடுப்பாங்க. மித்ரா, நம்ம ஊர் வழியா போனா அப்படியே எங்களையும் உங்க கார்லயே இறக்கி விட்டுருங்களேன். நம்ம ஊர் வழியெல்லாம் போகாதுமா. சரி மித்ரா, நாங்க பாத்துக்கிறோம். ஓ, இதான் நீங்க வந்த காரா? ஆமாப்பா. ஓஹோ, சரி, நாங்க கிளம்புறோம். வரோமா? வரந்தா போயிட்டு வாமா. வரமா, வரப்பா. சரி.
அம்மா பத்ரகாளி, என் மக கஷ்டம்லாம் இந்த வருஷத்தோட தீரணும். அவ ஒரு நல்ல இடத்துல வாக்கப்பட்டு ராணி மாதிரி வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஐயோ, இவளுக்கு இல்ல சாமி, என் பெரிய பொண்ணுக்கு.